வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வடமாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே வட்டுக்கோட்டை கிழக்கில் உள்ள சுரட்டிப்பனை அம்மன் கோயிலின் தேர் உற்சவத்தை தான் நீங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே இந்த வட்டுக்கோட்டை பதியிலே இந்த அம்மன் கோயில் என்பது மிகவும் நீண்ட வரலாறும் நீண்ட தொன்மை வாய்ந்த ஆலயமாகவே கூறப்படுகின்றது. உண்மையிலே இன்று கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய தேரிலே இன்று தேர்பவனி வந்திருக்கிறாள் வட்டுக்கோட்டை அம்மன் என்பது மிகவும் ஒரு சிறப்பான அம்சமாகவே இருக்கின்றது. 150 ஆண்டுகளை கடந்து இன்று ஒரு புதிய தேரில் ஏறி மக்களுக்கு அருளளித்திருக்கின்றார் சுரட்டிப்பனை அம்மன் என்று சொன்னால் மிகையாகாது. உண்மையிலே இந்த தேரை பற்றி நாம் உங்களோடு பேசியே ஆக வேண்டும். அதாவது இந்த தேர் என்பது அனைத்து ஆலயங்களில் இருப்பது போன்று அல்லாமல் மிகவும் ஒரு மாறுபட்ட தேராகவே இருக்கின்றது. உண்மையிலே எல்லா ஆலயங்களிலும் இழுக்கப்படும் தேர்களுக்கு 5 வாசல் 7 வாசல் கொண்ட தேர்களாகத்தான் இருக்கும். உண்மையிலே தசகோணம் என்னும் சொல்லப்படுகின்ற 10 வாசல் பார்வை கொண்ட தேராகவே இது உருவாக்கப்பட்டது. உண்மையிலே இலங்கையிலே முதல் தடவையாக இத்தேர் உருவாக்கப்பட்டதென்றால் வட்டுக்கோட்டை பதியில் என்பது மிகையாகாது. தேரில் ஏறி அம்மன் மக்களுக்கு அருள் பாலிக்கின்றார் என்றால் உண்மையிலேயே இந்த தேரை பார்த்தீங்கன்னா விளங்கும். தேர் என்பது ஒரு ஆலயம். ஆலயத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களின் வடிவங்களும் இங்கு சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கின்றன. ஆலயங்களின் கருவறையில் இருக்கும் தெய்வங்கள் முதல் இங்கு சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கின்றன. இது என்னென்று சொன்னால் உண்மையிலேயே தெய்வங்களை கிட்ட போய் பார்ப்பதென்றது மிகவும் ஒரு கிடைக்காத ஒரு பாக்கியமாகத்தான் இருக்கின்றது. எல்லாருக்காலும் முடியாது. ஆகவே இந்த தேரில் செதுக்கப்படுகிற சிற்பங்கள் இந்த ஆலயத்தில் என்னென்ன தெய்வங்கள் இருக்கின்றனோ அத்தனை தெய்வங்களின் உருவங்களும் இங்கு சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கிறது. இதனை தொட்டு வணங்கும் பாக்கியம் அனைவருக்குமே ஒரு தேர் திருவிழா உற்சவத்தில் தான் கிடைக்கின்றது. உண்மையிலே ஒரு அரும்பாக்கியம்தான். வருடத்தில் ஒரு முறை வரும் இத்தேர் பவனியிலே அனைவரும் ஆலயத்திற்குள் செல்லாதவர்கள் கூட இவ்வாலயத்திற்கு வந்து இத்தேரினை தொட்டு வணங்கி செல்லக்கூடியவாறு இருக்கின்றது. அனைத்து ஆலயங்களும் இது போன்றவை தான். உண்மையிலே கருவறை இருக்கும் தெய்வங்களை தொட முடியாது, எல்லாராலும் தொட முடியாது. ஆகவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் வருடத்தில் ஒரு முறை அனைத்து அடியவர்களுக்கும் அருள்பாலிக்கின்றார். வருடத்தில் ஒரு முறை கிட்ட தொட்டு உணர்ந்து வணங்கக்கூடிய மாதிரி ஒரு அருளினை அம்மன் கொடுத்திருக்கிறார் என்றால் அது இந்த தேர் உற்சவ காலத்தில் தான். உண்மையிலே இது பெருமைக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது. சுரட்டிப்பனை அம்மன் ஆலயத்திலே இன்று நடைபெற்ற தேர் உற்சவம் தொடர்பான முழுமையான காணொலியை பார்த்து உங்கள் கருத்துக்களை பதிவிடவும்.
முத்துமாரி அம்பிகை ரதமேறி வந்து கொண்டிருக்கின்றாள். எல்லாமே வந்து கொண்டிருக்கின்றாள். கூட வேண்டிய உங்கள் முத்துமாரி தாயர்கள் ரதமேறி வந்து கொண்டிருக்கிறார். குங்குமத்தில் வீட்டிலிருந்து விளங்காக்கும் தேவியாய் முத்துமாரி அம்பிகை ரதமேறி வந்து கொண்டிருக்கிறார். பார்வனை காக்கும் பார்வதியாய் முத்துமாரி அம்பிகையாய் ரதமேறி வந்து கொண்டிருக்கிறார். சர்வலோகம் ரதமேறி வந்து கொண்டிருக்கிறார். அல்லவா உண்மயமான அழகுமயமான வரமான இதுவாக வருடம் கொல்லப்படுகின்ற இந்த வருடத்திலே ஆனந்தமயமாக பக்தி பூர்வமாக நகத்திலே நான்காம் தலைமையிலான மதேஸ்வரமானது ஆலயத்தில் பயம் வந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? வெளிவீதியில் வந்து கொண்டிருக்கிறார். அவரை தெரிவித்தார்கள் அன்னதான சபையினர். அவ்வாறில் அன்னதானத்திற்கு வேண்டிய நிதி உதவிகள் செய்ய விரும்புகிறார்கள். ஆலயத்தின் சுற்றுலத்தில் உள்ள அன்னதான சபை மண்டபத்தில் அன்னதான சபை காரியாலயத்தில் சமர்ப்பிக்கலாம் என்பதை அறிவித்திருந்தார்கள் அன்னதான சபையினர். மற்றும் அம்மாவின் டிக்கெட் காரியாலயத்தில் தொடர்பு கொண்டு செலுத்தலாம் என்பதை ஆலய அன்னதான சபை காரியாலயத்தில் அன்னதான சபை மண்டபத்தில் அன்னதான சபையினரிடம் சமர்ப்பிக்கலாம் என்பதை அறிவித்திருந்தார்கள் அன்னதான சபையினர்.
நாங்கள் இந்த வழிநடத்தும் சிறப்பான முறையில் நிலங்களும் அறிவுற்ற நிலையில் வெற்றியை அடைவதற்காக அத்தையினுடைய ஆணவம் கண்மம் மாறி என்று சொல்லப்பட்ட வழிநடத்தில் சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும். மானிட குறைவு மனம் வாக்கு காயம் என்று சொல்லப்படுகின்ற மூன்றினாலும் ஒரேயாக வழிபட்டது முத்துமாறு அம்பையுடைய குருவரை கடாட்சத்தினை நினைத்து வேண்டிக் கொண்டு தொடர்ந்து தன்னை